அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்றைய நாள் அற்புதமான திருநாள், சனிப்பெயர்ச்சி நிகழக்கூடிய நன்னாள். ஏற்கனவே நாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கடந்த வருடம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்தோம். ஆனால் திருக்கோவில்கள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி திருவிழாக்களை கொண்டாடுறதுனால இன்றைய தினம் காலை 7:56 கும்பராசியிலிருந்து மீனராசிக்குள்ளார சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி அடைகிறாருங்க. பொதுவாக சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே லேசாக ஒரு நடுக்கம் இருக்கும். ஏன்னா அவரை போல் கொடுப்பாரும் இல்லை, சனி பகவானை போல் கெடுப்பாரும் இல்லை. அதனால தான் நமக்கு எங்கே வராரு, ஏதாவது நல்லது பண்ணுவாரா, இந்த சனிப்பெயர்ச்சியாவது நமக்கு நல்லா இருக்குமா, வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியுமா, வேலை கிடைக்குமா, வீடு வாங்க முடியுமா, பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நல்ல விதத்தில் நடத்த முடியுமா, ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இந்த சனிப்பெயர்ச்சியிலாவது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கீங்க. பிருகத் ஜாதகத்திலிருந்து ஜாதக அலங்காரங்கிற நூல்கள்லேருந்து எல்லா நூல்களிலுமே சனி பகவானை நீதிக்கோளாக சித்தரிக்குதுங்க. நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும். நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் இருக்கிறார். நல்லது செய்தால் நல்லதை தருவார், அல்லது செய்தால் அல்லதை தருவார். மனசாட்சி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மனசாட்சிக்கு உரிய கிரகம் சனி பகவான் தான். யாருமே நம்மளை பார்க்கலன்னு நாம் சில தவறுகள் செய்வோம். ஆனால் நமக்குள்ளாரையே இருந்து நம்மளை பாடாப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாவற்றையும் அள்ளி வழங்கக்கூடியவராக சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அப்படிப்பட்ட சனி பகவான் இந்த சனிப்பெயர்ச்சியில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை வாரி வழங்கப் போகிறாருங்கிறத 12 ராசிகளுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இப்போது விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, கடந்த 2.5 வருடங்களாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து ஏகப்பட்ட யோகங்களை உங்களுக்கு அள்ளி கொடுத்தாரு. சொத்து வாங்க வச்சார், சொந்த வீட்டில் உட்கார வச்சார், சொந்த பந்தங்கள் மத்தியில் செல்வாக்க கொடுத்தாரு. அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் இப்போது இன்றைய தினத்திலிருந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி 12வது வீட்டுக்குள்ளார நுழைகிறாருங்க. அதனால் விரயச்சனையாக, 7.5 சனியில் விரயச்சனையாக அவர் மாறுறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் தாங்க தேவைப்படுது. செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி வருமானமும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. மேஷராசிக்கு பாதகஸ்தானம் 11ஆம் இடம். அந்த பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 12வது வீட்டில் மறையிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகங்கிற அடிப்படையில் உங்களுக்கு திடீர் யோகங்களை அள்ளி தர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாருங்க. சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும், வீண் செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும், கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக பண்ணக்கூடிய செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாங்க. இதை நான் செய்துடுறேன், நான் செய்து முடிக்கிறேன், இதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏதோ என்னுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விரயச்சனியாக உட்கார்றாரு சனி பகவான். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தூக்கம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்களும் இருக்குது. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே போல் வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான யோகங்களையும் இவர் உங்களுக்கு அள்ளித்தர போகிறாருங்க. அதே நேரத்தில் கடன் தொந்தரவுகள் அதிகமாகிக்கிட்டே போகும். சில நேரங்கள் அதை நினச்சாலே கொஞ்சம் மனசுக்குள்ளார கவலை இருக்கும். இவ்வளோ கடன் வாங்கிட்டோமே, மடமடன்னு இதெல்லாம் பண்ணிட்டோமே, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி அந்த கடனை கட்டுறதுக்கு, கடனை பைசல் பண்ணுறதுக்கு அல்லது மாதாந்திர இஎம்ஐ கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வருமானத்தையும் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி தருவார். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அனாவசிய கவலையிலேருந்து வெளியில் வர்றது நல்லதுங்க. 7.5 சனி தொடங்கி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. எல்லாத்தையும்
எல்லார்கிட்டையும் கொஞ்சம் அன்பாக பேசுகிறது நல்லது. முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். பிள்ளைகளாலும் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். சக்திக்கு மீறி சில நேரங்களில் சொத்து வாங்கி போட்டுட்டு அப்புறம் சின்னதாக கவலைகளையும் இவர் கொடுப்பாரு. அதனால் விரலுக்கு தகுந்த வீக்கங்கிற மாதிரி அகலக்கால் வைக்காமல் சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் உங்கள் சக்திக்கு உட்பட்ட தொகையில் பார்த்து வாங்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் உங்களுக்கு லாபம் இருக்குது. விரயச்சனையாக இருந்தாலும் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் கூட உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி லாபம் எல்லாமே இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. சனி பகவானுடைய பார்வை 2வது வீட்டில் படுறதுனால வீண் செலவுகளை குறைக்க பாருங்கள். 6வது வீட்டில் விழுறதுனால கடன் பிரச்சனைகள் ஒரு பக்கம் தீரும், இன்னொரு பக்கம் கடன் வரும். சொத்து பத்து வழக்குகள் தீரும். 9வது வீட்டை பார்க்கறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதை தான் கொடுப்பாரு. அதே நேரத்தில் மனசுக்குள்ளார இனந்தெரியாத ஒரு கவலை பயத்தை கொடுப்பாரு. அந்த மாதிரி கவலைகளிலிருந்து விடுபடுறதுக்கு விருத்தாசலத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆழத்து விநாயகரை சென்று வணங்குங்க. அதே மாதிரி நடைபாதையில் வசிப்பவருக்கு உதவுங்க. ஏழைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க. அமோகமாக இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய பிரபல யோகாதிபதியே சனி பகவான் தாங்க. ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் உரியவராக சனி பகவான் வராருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த 2.5-3 வருஷமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு யோக பலன்களையும் கொடுத்தாரு. அதே நேரத்தில் தொந்தரவுகளையும் கொடுத்தாரு. உத்தியோகத்தில் நிறைய வேலை சுமை, விரும்பத்தகாத இடமாற்றங்கள், அது மாதிரிலாம் நிறையா கொடுத்தாருங்க. அதே மாதிரி கௌரவ பொறுப்புகள்லாம் கொடுத்து உங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் கௌரவத்திற்காக செலவு செய்த வைத்தாருங்க. கும்பாபிஷேகம் எல்லாம் செய்து முதல் மரியாதையும் வாங்கி கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு வந்து உட்கார்றாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்லது நடக்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். கோர்ட்டு கேஸு சாதகமாகும். கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடந்து கொண்டே இருக்கும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கும் திருமணம் சீக்கிரம் கூடி வரும். மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடச்சி அவருக்கும் கூடி வர வாய்ப்பு இருக்குது திருமணம். அதே மாதிரி வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்டுவீங்க, லோன் வாங்குவீங்க. ஆனால் கடனையும் அடைக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகளையும் சனி பகவான் அள்ளி கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பெற்றோருக்கு இருந்து வந்த ஆரோக்கிய குறைவு, அவங்களுக்கு உடம்பு அடிக்கடி சரியாமல் இல்லாமல் போச்சு, அதெல்லாம் சரியாகி பெற்றோர் ஆரோக்கியமாக இருப்பாங்க. சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரும். ரொம்ப வருஷமாக நிரந்தர வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு நிரந்தர வேலை இந்த சனிப்பெயர்ச்சியால் கிடைக்கும். சொந்த தொழில் சிலர் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட சில மாற்றங்களை கொண்டு வருவீங்க. சொந்த இடத்துக்கே கடையை மாற்றுவீங்க. பங்குதாரர்கள், வேலையாட்கள் அவங்களாம் நல்லவங்களாக வந்து சேருவாங்க. புது ஏஜென்சி, புது பார்ட்னர்ஷிப்பு இதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி எட்டி பார்க்கும். உத்தியோகத்து மேலே இருந்த பயம் விலகும். நிரந்தரமாக்கப்படுவீங்க. வரவேண்டிய அந்த பாக்கி தொகை, நிலுவத் தொகை அதெல்லாம் உங்களுக்கு கையில் வந்து கிடைக்கும். எல்லா வகையிலுமே உத்தியோகத்தில் நீங்கள் ஓங்கி இருப்பீங்க. புது வேலையும் சிலருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பெரிய பதவிகள், பொறுப்புகள் தேடி வரும். தேர்தலில் நின்னா கூட வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் உண்டு. எப்படி பார்த்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய ராஜயோகங்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதாக இருக்குங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு உளுந்தூர்பேட்டை அருகிலுள்ள பரிக்கல் என்ற ஊரிலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நரசிம்மரை சென்று தரிசனம் செய்யுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் நீங்கள் வணங்குங்கள். எல்லாமே நல்லதாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை கூலி தொழிலாளருக்கு உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. அமோகமாக இருப்பீங்க.
மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய பிரபல யோகாதிபதியே சனி பகவான் தாங்க. பாக்யாதிபதியே உங்களுக்கு அவர் தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எல்லா பாக்கியத்தையுமே அள்ளி கொடுக்குறவர் சனி பகவான் தாங்க. உங்களுக்கு ஆயுளையும் கொட்டி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் கடந்த 2.5 வருஷமாக ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்கார்ந்து சேமிப்புகளை எல்லாம் கரைய வச்சார். அப்பாவுக்கும் அடிக்கடி உடல்நலக் குறைவுகளை கொடுத்தாரு. அது மட்டும் இல்லைங்க, சொத்து பத்து ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் கடனை கொடுத்து கவலைகளையும் கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 10ஆவது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்றாருங்க. இன்றைக்கே வந்து உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். சொந்த பந்தங்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். புது தொழில் தொடங்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைய இந்த சனிப்பயிற்சியால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. ஏற்கனவே நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வந்து அந்த வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் காரியவன் காரியத்தில் அமர காரிய பங்கமடான்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. காரியம்னா சனி பகவான், காரியஸ்தானம்னா 10ஆம் இடம். அதில் அவர் உட்கார்றதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள், அதுக்கெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நடத்துவீங்க. கும்பாபிஷேகம் இதெல்லாம் முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்குங்க. புறநகர் பகுதியில் வாங்கி போட்டிருக்கிற இடத்துல புது வீடு கட்டி குடி புகுவீங்க. பிள்ளைகளாலும் இந்த சனிப்பயிற்சியால் உங்களுக்கு நல்லது நடக்கும். மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. வியாபாரம் அமோகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்துல வந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் அமோகமாக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். புது கடை தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது பிரான்ச் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக வகையில் மட்டும் வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்துருக்குங்க. மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. மகனுக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாமே சரியாகுங்க. இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அடுத்தடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்ல வேண்டாம். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சின்ன சின்ன சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஏற்கனவே இருந்த அந்த கடந்த 2.5 வருஷத்தை விட இன்றைக்கி மாற இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தரக்கூடியதாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீரங்கநாத சுவாமிகளை சென்று தரிசனம் செய்யுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஏழை மாணவனின் பள்ளி படிப்புக்கு நீங்கள் உதவுங்க. அதே போல் மறவாமல் நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. அமோகமாக இருக்குங்க. கடக ராசிக்காரர்களே, கண்டகச்சனி, அஷ்டமத்து சனின்னு ஏறக்குறைய 6 வருஷமாக நீங்கள் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்காரு. எதுவுமே உங்களால் நிரந்தரமாக செய்து முடிக்க முடியலை. நிரந்தர வருமானமும் இல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்தின்னு இருக்காரு. இப்படி ஏகப்பட்ட சோகங்களை சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தாருங்க. குடும்பத்தில் சலசலப்பு, பிரிவுகள், சோகங்கள்னு நிறைய கொடுத்துட்டாருங்க. அப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்த சனி பகவான் இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனியிலிருந்து விடுபட்டு 9ஆவது வீட்டுக்குள்ளார நுழையிறாருங்க. அதனால் இதுவரைக்கும் இருந்த அவமானங்கள், அசிங்கங்கள் அதிலேருந்து விடுபட்டு நீங்கள் எல்லா வகையிலுமே கௌரவமாக இனிமேல் இருக்க போகிறீங்க. உங்களுக்குள்ளார உங்களை அறியாமலேயே இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலுமே ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னையிலேருந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஒதுக்கி தள்ளினவங்கள்லாம் ஓடி வந்து உங்களை முன்வரிசையில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் இருந்து வந்த பிரிவுகள், சோகங்கள்லாம் விலகி கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்தில் நிம்மதி எல்லாமே இனிமேல் எதிர்பார்க்கலாங்க. நிரந்தர வேலை இல்லாமல் நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளானீங்க. இனிமேல் நல்ல வேலை கிடைக்கும். நிரந்தர வருமானமும் கிடைக்கும். பழைய கடனெல்லாம் கொஞ்சம் பைசல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அடகில் இருக்கக்கூடிய நகை நட்டுகளை எல்லாம் மீட்டெடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனிமேல்
எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் கூட ஒரு நாள் நல்லா இருந்தால் 10 நாளைக்கு ஒன்றுமே இல்லைன்னு இருந்தீங்க. இனிமேல் தினந்தோறும் லாபம் வரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாம் விலகி நல்ல வேலை கிடைச்சி அமைதியான வாழ்க்கையும் இனிமேல் தொடங்குங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. ரொம்ப வருஷமாக கல்யாணம் தள்ளி போனவங்களுக்கு சீக்கிரம் கூடி வரும். அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தைங்க கூடி வருவாங்க. அதே போல் வண்டி வாகனம் வாங்காதவங்க புது வண்டி வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புது வீடு கட்டி கிரகப்பிரவேசமும் செய்வீங்க. சனி பகவானுடைய பார்வைகள் 3, 6, 11 அந்த வீடுகளில் விழுறதுனால அந்த பார்வையும் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்குது. பழைய கடனிலேருந்து விடுபட்டு நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகங்களை கொடுக்கறதுக்கு சென்னை, அதாவது பல்லாவரம் அருகில் உள்ள பொழிச்சலூர் அப்படிங்கிற ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சிவாலயத்தில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் வட திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய அந்த கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வணங்குங்க. உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. திருநங்கைகளுக்கும் உதவுங்க. அதே போல் முடிந்தால் உலர் திராட்சை வாங்கி கொடுங்க. அமோகமாக இருப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்களே, கடந்த 2.5 வருஷமாக உங்கள் ராசிக்கு கண்டகச்சனியாக உட்கார்ந்திருந்தார் சனி பகவான். உங்களை போட்டு புரட்டி எடுத்தார். உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களுடைய எதிரியோடெல்லாம் சிலர் பேசிகிட்டு இருந்தாங்க. உறவுக்காரங்களாக இருந்துக்கிட்டு எதிரிகளோட நட்பு வச்சுட்டு இருந்தாங்க. கூடவே இருந்து குழி பறிச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் செய்தார் இந்த சனி பகவான். கண்டகச்சனிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார பேசிக்கிற நேரமே குறைவு தான். ஏதோ லாட்ஜி மாதிரி வந்து போக வேண்டியதாக இருக்கே தவிர குடும்பத்தோடு உட்கார்ந்து சந்தோஷமாக பேச முடியலையேன்னு நீங்கள் தவியாக தவித்தீங்க. அந்த நிலைமை எல்லாமே இனிமேல் மாறுங்க. அதே மாதிரி உங்களை அறியாமலேயே ஒரு முணுமுணுப்பு, சிடுசிடுப்பு, முன்கோபம் அதெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும், மாறுங்க. ஆனால் அதே நேரத்தில் கண்டகச்சனி முடிஞ்சு அஷ்டமத்து சனி இப்போ தொடங்கி இருக்குதுங்க. இன்னையிலேருந்து அஷ்டம சனிங்க. அப்போ அஷ்டம சனி நல்லதா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டகச்சனியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அஷ்டம சனி கொஞ்சம் நல்லது தாங்க. ஏன்னா கண்டகச்சனியாக இருக்கும்போது உங்கள் ராசியை சனி பகவான் நேருக்கு நேராக பார்த்து உங்கள் தைரியத்தை குறைச்சி உங்களுக்கு தடங்கல்களை உண்டு பண்ணி கை கேட்டினது வாய் கெட்டலைங்கிற மாதிரி ஒரு தடுமாற்றத்தை உண்டு பண்ணார். அந்த நிலைமை இந்த அஷ்டம சனியில் மாறும். அழகு ஆரோக்கியம் கூடும். அதே மாதிரி எல்லா வகையிலுமே நீங்கள் ஒரு அமைப்போடு இனிமே இருப்பீங்க, ஒரு கம்பீரமாக இனிமே இருப்பீங்க. ஆனால் அஷ்டமத்து சனி தொடங்கிறதுனால அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டுறாதீங்க. பணம் வாங்கி தரதில் குறுக்க நிற்காதீங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். எதிரியாக இருந்தால் கூட கோர்ட்டு கேஸுக்கு போயிடாதீங்க. அதாவது கொஞ்சம் சமாதானமாக பேசி முடிக்க பாருங்கள். அதே போல் வியாபாரம் இனிமேல் நல்லாயிருக்கும். அஷ்டம சனியில் ஓரளவு நல்லாயிருக்கும். ஆனால் கூட்டு தொழில் வேண்டாம். பங்குதாரர்களை தவிர்க்க பாருங்கள். வேலையாட்களை எடுக்கும்போது ஏற்கனவே எங்கே வேலை பார்த்தாங்கன்னு செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டீங்க, அதெல்லாம் மாறி இனிமேல் உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், வெகுமானம் எல்லாமே கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டில் சுப செலவுகள், சுப செய்திகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அஷ்டமத்து சனிங்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தையும் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியும் உண்டுங்க. 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால யாருக்கும் எதுக்காகவும் உறுதிமொழி தராதீங்க. 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது, கவனிக்கிறது நல்லதுங்க. அதே போல் 10ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்கறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு திருநள்ளாறிலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு நீங்கள் உதவுங்க. அதே போல் வாழைப்பழம் தானமாக கொடுங்க. அமோகமாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களே, கடந்த 2.5 வருடங்களாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் வீடு, சொத்து, வாகனங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தையும் அள்ளி கொடுத்தார் சனி பகவான். ஆனால் அதே நேரத்தில் கடனை நிறைய கொடுத்துட்டாருங்க. சுமையாக இருக்குது. சக்திக்கு மீறி கடன் வாங்கிட்டேன். மருத்துவ செலவுகளும் அதிகமாக இருந்தது. ஏதோ பரவாயில்ல, கூட்டி கழிச்சு பார்த்தா நல்லதாக இருந்ததுன்னு நீங்கள் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட விதவிதமான சிக்கல்களை கொடுத்த சனி பகவான் இப்போது 7வது வீட்டு
வீட்டுக்குள்ளார கண்டகச்சனியாக வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் கண்டகச்சனிங்கிறதுனால இனிமேல் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் வராது, நான் ரொம்ப ஃபிட்டு அப்படின்லாம் சொல்லின்னு இருக்காதீங்க. சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. ஏன்னா கண்டகச்சனிங்கிறதுனால உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்க தொடங்குறாரு இன்னையிலேருந்து. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்து மற்ற விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், கோபதாபங்கள், சின்ன சின்ன பிரிவுகள் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏதாவது சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக கேட்டுங்க. ஒன்று சொன்னால் 10 சொல்லாதீங்க. எதிர்த்து எதிர்த்து பேச வேண்டாம். அதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. கண்டகச்சனி அப்படிங்கிறதுனால வியாபாரத்தில் கூட்டு தொழில் எதுவும் செய்ய வேண்டாம். வீடு கட்டுறதா இருந்தாலும் முறைப்படி நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டு கட்டத் தொடங்கணும். ஏன்னா பில்டருக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துடக்கூடாது. அதே மாதிரி அப்ரூவல் இல்லாத இடங்களில் கட்டிட்டு அப்புறம் சிக்கலில் சிக்கிக்காதீங்க. வீடு மனை வாங்கிறதா இருந்தாலும் ப்ராப்பராக பட்டாலாம் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. கண்டகச்சனி உங்களுக்கு தொடங்கிறதுனால வியாபாரத்திலையும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துட்டு தாங்க இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய நடவடிக்கைகள் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுங்க. சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால அப்பா அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி நிதானமாக எந்த முடிவும் எடுங்க. அவசர முடிவுகள் தவிர்க்க வேண்டாம். குறுக்கு வழியில் ஏதாவது பணம் வருது அல்லது வந்து பிஸ்னஸ் வருதுன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் போகாதீங்க. அதனால் பெரிய பாதிப்புகள் தான் உங்களுக்கு வரும். அதனால் குறுக்கு வழி வேண்டாம். நேர் வழியிலேயே இது வரைக்கும் இருந்துட்டீங்க. இனிமேலும் அது மாதிரி இருந்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டகச்சனிங்கிறதுனால முடிந்த வரைக்கும் குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு திருக்கொள்ளிக்காடு அந்த ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை போய் ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க. அதே மாதிரி காது கேளாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. அருமையாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு கேந்திரத்திற்கும் ஒரு திரிகோணத்திற்கும் உரியவர் உங்களுக்கு சனி பகவான். பிரபல யோகாதிபதி அவர் தாங்க. ஆனால் கடந்த 2.5 வருஷமாக உங்களை போட்டு பாடாப்படுத்திட்டாருங்க. பிள்ளைங்க விஷயத்தில் சீக்கிரம் கல்யாணம் முடியலையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறமா தான் போகிற போக்கில் ஏதோ செய்து வைத்தாருங்க. பணம் கொடுத்தீங்க, ஆனால் யாருக்கும் நன்றி இல்லைங்க. திருப்பி கேட்க போனால் எல்லாரும் உங்களை திருப்பி தாக்க வந்தாங்க. என்ன உலகம் இது? உதவி செய்து நாம் இப்படி உபத்திரவத்தில் சிக்கிட்டமேன்னு தனியாக உட்கார்ந்து நீங்கள் அழுத காலம் அதெல்லாமே நிறையாக இருக்குதுங்க. மெல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல், வெளியில் சொல்லிக்கவும் முடியாமல் உள்ளுக்குள்ளாரே அழுது கொண்டிருந்தீர்களே, அதெல்லாம் இன்னையோட மாறுதுங்க. இனிமே உங்களுக்கு நல்லது நடக்கும். 5வது வீட்டை விட்டு விலகி 6வது வீட்டுக்குள்ளார சனி பகவான் வந்து உட்கார்றாரு. அதனால் இன்னையிலேருந்தே பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வருவீங்க. அசல் கொஞ்சமாக வாங்கி அதிகமான வட்டி கட்டி முடிக்கவே முடியலையே இந்த கடன்னு நீங்கள் மூச்சு விட்டுட்டே இருந்தீங்களே, அதாவது பெருமூச்சு விட்டீங்கள்ல, அதெல்லாம் மாறி இனிமே வந்து அந்த கடனை பைசல் பண்ணுவீங்க. ஆனால் கடன் அடுத்தது வாங்க போகிறீங்க. இனிமேலுமா? ஆமாம், சொத்து வாங்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க, வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவீங்க, தொழில் தொடங்குறதுக்காக கடன் வாங்குவீங்க. ஆனால் அந்த கடனை சீக்கிரமாகவே நீங்கள் பைசல் பண்ணிடுவீங்க. 6வது வீட்டில் சனி பகவான் வந்து உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால எதிரிகள் இனிமே இருக்க மாட்டாங்க. கோர்ட்டு கேஸில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரம் அமோகமாக இருக்கும். வேறு பிரான்ச் தொடங்கிறது, அதே மாதிரி பெரிய ஏஜென்சி எடுக்கிறது, புது பங்குதாரர்கள் வந்து சேர்க்கறது, அதெல்லாம் இனிமேல் ஓஹோன்னு நடக்கும். எல்லா வகையிலுமே உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும். வேறு வேலை நல்லதாக கிடைக்கும். அதிக சம்பளம் கிடைக்கும். இருக்கிற வேலையில் ப்ரொமோஷனும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மகளுக்கும் திருமணம் கூடி வரும். மகனுக்கும் நல்லதெல்லாமே நடக்குங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும். ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் இனிமேல் எதிர்பார்க்கலாங்க.
போட்டிகள், தேர்தல்கள் எதாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேர்தலில் நின்று ஜெயிச்சு பெரிய பொறுப்புக்கு வர்றதுக்கும் சிலருக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3வது வீடு, 8வது வீடு, 12வது வீடு, அந்த வீடுகளெல்லாம் சனி பகவான் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பார்வையாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும். தைரியமான முக்கிய முடிவுகள் எல்லாமே நீங்கள் எடுப்பீங்க. மேலே மேலே இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஏரிக்குப்பம் அப்படிங்கிற ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய யந்திர சனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வாங்க. அதே மாதிரி வாய் பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. அமோகமாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு யாராவது கேட்டால் ஏதோ இருக்கிறன்னு இது வரைக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டுருக்கீங்க. காரணம், 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்திட்டாருங்க. 4ஆம் இடம்தான் சுகஸ்தானம். அப்படி சுகங்களை அள்ளித்தரக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்கார்ந்ததுனால சோகங்களை தான் நீங்கள் இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. வேலைன்னு வேலையிலேயே மூழ்கி கிடந்தீங்க. குடும்பத்தோடு பேச முடியலையே, எங்கேயும் போகவும் முடியலையே, என்ன இப்படி ஆயிட்டோன்னு சொல்லி உள்ளுக்குள்ளாரே நீங்கள் அலுத்து சலித்து கொண்டிருந்தீங்க. செலவு, எப்போ பார்த்தாலும் செலவு, மருந்து மாத்திரை, ஹாஸ்பிட்டலு, டாக்டர்னு அலைஞ்சது போதுண்டா சாமின்னு சொல்லி உள்ளுக்குள்ளாரே நீங்கள் அலுத்து கொண்டீங்க. அதெல்லாமே இனிமேல் மாறுங்க. 4ஆம் இடத்தை விட்டு விலகி 5வது வீட்டுக்குள்ளார இன்றைக்கி நுழையிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அலைச்சல்கள் குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த முணுமுணுப்பு, சிடுசிடுப்பு இதெல்லாம் மாறி முன்கோபம் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு புரிதல், சந்தோஷம் அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஆனாலும் 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்றதுனால பூர்வீக சொத்தில் ரொம்ப காசை போட்டு இறைக்க வேண்டாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைச்சிட்டு அது பின்னாடி ஓட வேண்டாங்க. சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க, ஆனால் பெரிய எதிர்பார்ப்போடு வருவாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களோட சின்ன சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சொந்த பந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் இடைவெளி விட்டு பழகினீங்கன்னா நல்லா இருக்குங்க. பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கண்காணிங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்து எடுத்துக்க வேண்டாங்க. பிள்ளைகள் உங்களை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அதாவது வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு அல்லது வெளிநாட்டில் வேலை கிடச்சி அல்லது வெளிமாநிலத்தில் வேலை கிடச்சி பிரியறதுக்கான வாய்ப்புகள் சுப பிரிவு தாங்க. அதே போல் மகளுக்கும் திருமணம் கூடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்திலையும் இனிமேல் தொடர்ந்து லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பணிச்சுமை, அந்த வேலை சுமை அதெல்லாம் குறைஞ்சி உத்தியோகத்தில் இனிமேல் ஆர்வமாக இருப்பீங்க. அதிகாரிகள் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு இனிமேல் இருப்பாங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல படுறதுனால யாருக்கும் அனாவசிய வாக்குறுதி தர வேண்டாங்க. 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால மனைவியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. மேலே இந்த சனிப்பயிற்சியால் வெற்றி வந்து குவிவதற்கு பழனி மலையிலே அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை ஒரு முறை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாங்க. தூய்மை தொழிலாளர்களுக்கு, அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில், தூய்மை பணியாளர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. அதே போல் பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க. அமோகமாக இருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களே, இதுவரைக்கும் தைரியஸ்தானத்தில் உட்காந்துட்டு எது நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் இதுவரைக்கும் உட்கார்ந்து முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாரு. ஆனால் அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போது 4வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்றார். இன்னையிலேருந்து 4ஆம் இடம் அப்படின்னாலே 4 பக்கத்திலும் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம்தான். சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்னு யோசித்தோம்னா இல்லையேன்னு பதில் சொல்லக்கூடிய இடம் தான் அந்த 4ஆம் இடம். அப்படிப்பட்ட 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்து உட்கார்றதுனால எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. குறிப்பாக வண்டி வாகனம் பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வழக்கில் சிக்கியிருக்கக்கூடிய பழைய வண்டிகளை வாங்காதீங்க. முடிந்த வரைக்கும் புது வண்டியை வாங்க பாருங்க. அதே மாதிரி அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஏதோ உங்கள் மேலே இருக்கிற அன்புல, ஆசையில், பாசத்தில் அவங்க ஏதாவது அறிவுரை சொன்னாங்கன்னா
சொன்னதையே சொல்லின்னு இருக்காத சும்மா உட்காருன்னு சொல்லி அவங்கள வந்து நீங்கள் தூக்கி எறிய வேண்டாம். வார்த்தையால் அவங்கள்ட்ட பாசமாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் பெரிய பொறுப்பு பதவியெல்லாம் வரும். ஆனால் அதே நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை சுமையும் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு கூட நேரம் கிடைக்கலையேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. அதே போல் நடத்தை கோலங்கள் மாறாமல் பார்த்துங்க. இலவசமாக கூடா பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் தான் நடத்தை ஸ்தானம். அதில் வந்து சனி பகவான் உட்கார்றதுனால அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா இவங்கள்ட்டெல்லாம் கவனமாக பேசுங்க. அவங்கள பகைச்சிக்க வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்கள். இந்த சனி பயிற்சியால் உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை சுமை இருக்க தான் செய்யும். சிலருக்கு அலைச்சலும் இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியால் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. ஆனால் வேலையாட்களை வந்து வேலைக்கு எடுக்கும்போது விசாரித்து பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீடு கட்டுறதா இருந்தால் கையில் போதுமான பணம் இருக்கான்னு பார்த்துங்க. அப்புறம் பணம் பத்தலைன்னு சொல்லிட்டு பாதியிலே வீடு நிற்குதுன்னு குறை சொல்ல வேண்டாம். கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வந்து உட்கார இருக்கிறதுனால அடுத்தவங்க விவகாரத்தில் தலையிடாமல் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. சனி பகவானுடைய பார்வை 1ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துல படுது. ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உடம்பை பார்த்துங்க. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிரச்சனைகள்லாம் தீரும். 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. பாதிப்புகள் எல்லாமே விலகி, அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி நல்லதெல்லாமே உங்களுக்கு நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து மறவாமல் கஞ்சனூர் அருகில் உள்ள திருக்கோடிக்காவலூரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பால சனீஸ்வர பகவானை சென்று ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வாங்க. அதே மாதிரி காது கேளாதவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. வேர்க்கடலை தானமாக கொடுங்க. அருமையாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, உங்களுடைய அழகு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய அந்தஸ்து இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் தான். ஏன்னா அவரோட ராசியில் தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய பேச்சு திறமை, அறிவு கூர்மை, சமயோஜித புத்தி இதுக்கெல்லாம் சொந்தக்காரரும் இந்த சனி பகவான் தான். அவர் தான் உங்களுக்கு தனாதிபதியாக வராரு. கிட்டத்தட்ட 11 வருஷமாக உங்களை போட்டு பாடாப்படுத்திட்டாருங்க சனி பகவான். எங்கே போனாலும் அலைச்சல்கள், ஏகப்பட்ட கடன்கள், சொந்தக்காரங்க மத்தியில் அவமானங்கள், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட மரியாதை கிடைக்காம கடைசியாக உட்கார்ந்துருந்தீங்க கடைசி வரிசையில். இனிமேல் அந்த நிலைமை மாறும். முதல் வரிசைக்கு வாங்கன்னு சொல்லி முன்னுக்கு கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. முதல் மரியாதையும் இனிமேல் கொடுப்பாங்க. உங்களை அறியாமல் இருந்து வந்த தாழ்வு மனப்பான்மை, அதிலேருந்து நீங்கள் இனிமேல் வெளியில் வருவீங்க. எங்கே போனாலும் இனிமேல் உங்களுக்கு நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும். கையில் மோதிரம் கூட இல்லாமல் இருக்கிறமே நினச்சி இருந்தீங்க. எல்லாத்தையும் அடகில் வச்சுட்டு கஷ்டப்பட்டீங்க. அடகில் இருந்த நகைகளை இனிமேல் மீட்டெடுப்பீங்க. நகை நட்டு இல்லைங்கிறதுனாலேயே கல்யாணம், காது குத்து விழாக்களுக்கு போகாமல் இருந்தீங்க. இனிமேல் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போக ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியாமல் முகமெல்லாம் அப்படியே வாடி போய் வதங்கி போயிருந்தீங்கல்ல, அதெல்லாம் மாறி இனிமேல் உற்சாகமாக இருப்பீங்க. பேச்சில் ஒரு தைரியம், ஒரு கம்பீரம் அதெல்லாமே இனிமேல் உங்களுக்கு இருக்குங்க. சனி பகவான் முழுக்க அதாவது 7.5 சனி முழுசாக உங்களை இன்றைக்கி வந்து இன்றைய தினத்திலேருந்து உங்களை விட்டு விலகிறாரு. இனிமேல் புது மனிதன், இன்னையிலேருந்து கிடைச்சது விடுதலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க. போதண்டா சாமி இந்த வாழ்க்கைன்னு நீங்கள் ஒதுங்கியிருந்தீங்க. இனிமேல் வந்து வாழ்க்கை அந்த மாதிரி இருக்காது. வாழ்க்கையில் இனிமேல் நல்லதை எதிர்பாருங்க. புது வேலை கிடைக்கும், நிரந்தர வருமானம் வரும், கையில் காசு கொஞ்சம் இனிமேல் தங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் நல்ல பேர் கிடைக்கும். வியாபாரத்தில் எப்போ பார்த்தாலும் நஷ்டம்னு லோனை வாங்கி போட்டு டெவலப் பண்ண முடியாமல் இருந்தீங்கள்ல, இனிமேல் வியாபாரம் தழைக்கும், லாபமும் உங்களுக்கு நிறைய வந்து சேரும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் வந்து சேரும்.
பிள்ளைங்கள்லாம் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க, இனிமேல் புரிஞ்சிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இனிமேல் அதிகரிக்குங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் இன்னைக்கு வந்து உட்கார்றாரு, முடிசூட்டி வைப்பார். எல்லா வகையிலுமே நீங்கள் நல்லது நடக்கும் எதிர்பாருங்க. சனி பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்தை கொடுத்துட்டு இன்னொன்று வாங்குவீங்க. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால அப்பாவுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது நடக்கும். 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை சுமையால் தூக்கம் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. மேலே மேலே இந்த சனிப்பெயர்ச்சியால் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு திருப்பதி திருமலாவில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை சென்று தரிசனம் செய்து விட்டு வாங்க. அதே மாதிரி கண் பார்வையற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவுங்க. கடலைப்பருப்பு தானமாக கொடுங்க, அமோகமாக இருக்குங்க. கும்பராசிக்காரர்களே, கடந்த 6 வருட காலமாக நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, கண்ணீர் வடித்து கொண்டிருக்கீங்க. வெளியில் யாருக்கும் தெரியாமல் மனசுக்குள்ளேயே நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்க. கஷ்டத்தோட கஷ்டம், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்னு எத்தனை கஷ்டப்படுறது. கடன் மேலே கடன் வாங்கி எல்லாத்தையும் போட்டாச்சு, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி ஏங்கி தவிக்கிறீங்க. நமக்கு இனிமேல் வாழ்க்கை உண்டா, நமக்கு இனிமேல் எதிர்காலம் உண்டா, இந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் நம்மளால் வெளியில் வந்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வேறு உங்கள் மனசுக்குள்ளார இருக்குங்க. இது எல்லாம் கடந்து போகும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலும் இனிமேல் ஜெயிப்பீங்க. 7.5 சனியில் விரயச்சனி ஜென்மச்சனி முடிந்து இன்னையிலிருந்து உங்களுக்கு பாதச்சனி தொடங்குதுங்க. எப்போ பார்த்தாலும் டாக்டர் மருந்து மாத்திரைன்னு சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டீங்க, உடம்பு முடியாமல் இருந்தீங்க. டாக்டரே வந்து கைவிட்டுட்டார் சிலரெல்லாம். இருந்தாலும் கடவுளுடைய அருட்கடாட்சத்தால் பிழைத்து வந்தீங்க. இனிமேல் அந்த மாதிரியான ஒரு கண்டம்லாம் இனிமேல் வராது. இனிமேல் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனசில் இருந்த அந்த கோபம், அதுக்கடுத்த தாழ்வு மனப்பான்மை எல்லாமே விலகுங்க. தைரியம் வர ஆரம்பிக்குங்க. 7.5 சனியில் பாதச்சனி வர்றதுனால இன்னையிலேருந்து நீங்கள் கவனமாக நடக்கணுங்க. அதாவது நடைபாதையில் நடக்கும்போதும் கவனமாக இருக்கணும், வாக்கிங் போகும்போதும் கவனமாக இருக்கணும். அதே போல் குளியலறை கழிவறையில் கவனமாக இருக்கணும். சறுக்கி விழுந்துடக்கூடாது, எச்சரிக்கையாக இருக்கணும். காலில் அடிபட வாய்ப்பு இருக்குதுங்க. பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. மருந்து மாத்திரை இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அழகு ஆரோக்கியம் இனிமேல் உங்களுக்கு அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரிவு நீங்கி இனிமேல் ஒற்றுமை அதிகரிக்குங்க. அதே மாதிரி திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் கூடி வரும். குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கு குழந்தை பாக்கியமும் தேடி வரும். எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். சொத்து பத்து விவகாரமாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிங்கல்ல, அதெல்லாம் சரியாகி கோர்ட்டு கேஸும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மகளுக்கு திருமணம் கூடி வருங்க. சொந்த வீட்டில் போய் உட்காருவீங்க. வண்டி வாகனமும் புதுசு வாங்குவீங்க. அடுத்தடுத்து யோக பலன்களை நீங்கள் எதிர்பாருங்க. அதே போல் 4ஆம் இடம் 8ஆம் இடம் 11ஆம் இடங்களை சனி பகவான் பார்க்குறாரு. அந்த பார்வையாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அடுத்தடுத்து யோக பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தேனி அருகிலுள்ள குச்சனூரில் அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஸ்ரீ சனீஸ்வர பகவானை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாங்க. அதே மாதிரி கைகளை இழந்தவர்கள் அல்லது கால்களை இழந்தவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்கள். மறவாமல் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வந்து காய்கறிகள், பச்சை காய்கறிகள், வாழைக்காய், நீர்க்காய்கள் வாங்கி கொடுங்க, அமோகமாக இருப்பீங்க. மீன ராசிக்காரர்களே, கடந்த 2.5 வருஷமாக சரியாக தூக்கம் இல்லாமல் ஏகப்பட்ட காசு பணத்தை தொலைச்சிட்டு செலவுன்னு செலவுகளில் மாட்டி சிக்கி தவிச்சுன்னு இருக்கீங்க. செலவுகள்லே நிறைய வெரைட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. கௌரவ செலவு, சொத்து செலவு, குடும்ப செலவு, நண்பர்கள் செலவு அப்படின்னு ஏகப்பட்ட செலவுகளை நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கீங்க. தண்ணியாக காசு விரயமாயின்றிருக்குங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி பார்த்தாலும் கூட இந்த விஷயத்தில் நான் இறங்கிட்டேன், அது ரிசல்ட் வர்ற வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தாகணும்னு நீங்களே சொல்லிக்கிட்டீங்க. இனிமேல் அந்த விரய செலவுகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வரும். அப்படியே செலவு ஆனாலும் அது நல்ல செலவுகளாக, சுப செலவுகளாக, ஆக்கப்பூர்வமான செலவு
செலவுகளாக, சொத்து வாங்கும் செலவுகளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றையிலிருந்து உங்களுக்கு ஜென்மச்சனி தொடங்குதுங்க. ஜென்மச்சனியாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. உணவு கட்டுப்பாடு தேவைப்படுதுங்க. அதே மாதிரி நொறுக்கு தீனிகள்லாம் இனிமேல் நீங்கள் குறைச்சிக்கணும், தவிர்க்கிறது கூட நல்லது. ஏன்னா ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் பருமனாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. தூங்கக்கூடாத நேரத்தில் தூங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நீங்களே சுய கட்டுப்பாடோடு இருந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சலசலப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கும். சமயோஜித புத்தியாக பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்க. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்தை எடுத்துக்காதீங்க. தலைவலி காய்ச்சல்னு உடனே போய் மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்காதீங்க. டாக்டரை கேட்டுட்டு எதுவும் செய்ய பாருங்கள். அதே போல் ஜென்மச்சனி தொடங்கிறதுனால மறதி இனிமே அதிகமாகுங்க. அலர்ஜி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததை விட இந்த ஜென்மச்சனியில் உங்களுக்கு அதிக லாபம் நிச்சயமாக வரும். புது பங்குதாரர்களும் அறிமுகமாவாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் இந்த ஜென்மச்சனியில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். மகளுக்கு திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. மகனுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. எப்படி பார்த்தாலும் நல்ல ஒரு வெற்றி உண்டுங்க. ஆனால் ஜென்மச்சனி அப்படிங்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கரெக்டாக கராராக கணக்காக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இந்த சனிப்பெயர்ச்சி, இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடத்துறதுக்கு நீங்கள் மறவாமல் திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள ஸ்ரீ வைகுண்டம் எனும் ஊரில் அருகில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கைலாயநாத சுவாமிகளுடைய சன்னதிக்கு சென்று ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வாங்க. அதே மாதிரி சாலையோரம் வசிப்பவர்களுக்கு துணிமணி எல்லாமே வாங்கி கொடுங்க. மறவாமல் மற்றவர்களுக்கு நீங்கள் வேர்க்கடலை தானமாக கொடுக்கறதும் நல்லதுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.